ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கரண்டி ஆம்லேட்டு, சாதா ஆம்லேட்டு, 2 ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம்ப்பா. நல்ல பொடியாக நறுக்கிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் விருப்பம் இல்லைன்னா கூட விட்டுறலாம், விருப்பமாக இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம். சேர்த்தா தான் நல்லா காரசாரமாக இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, மிளகுத்தூள் அது ஒரு சிட்டிகைங்க, சீரகத்தூள் அது ஒரு சிட்டிகை. இதெல்லாம் சேர்த்தா தான் நம்மளுக்கு இந்த முட்டையுடைய வாசனை, நீச்ச வாசனை இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போகும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆம்லேட். வெறும் மிளகாத்தூள் அது ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா, முட்டைக்கு எல்லாமே சேர்த்துக்கணும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. பால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் இல்லை, காய்ச்சாத பால். இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குங்க. முட்டை ஒன்று உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை உடைச்சி அதிலே ஊற்றிக்கணும்ப்பா. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்ப்பா. நல்லா அடித்து கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிற வரைக்கும் கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போது கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டி ஆம்லேட்டுக்குனே இப்போல்லாம் இந்த மாதிரி கரண்டி விற்கிதுங்க. வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றுங்க, தாராளமாக 2 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சுற்றியும் படுற மாதிரி இது பண்ணிக்கோங்க, ஆட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டையினுடைய மசாலாவை ஊற்றிட்டு சிம் பண்ணிவிடுங்க. ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னா மேலே கருகிடும், உள்ளே வேகாமே இருந்துடும். அதனால் சிம் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஊற்றிட்டு சிம் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும். ஓரம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது அப்படியே அசாமல் திருப்பி போட்டுக்கோங்க. அப்படியே திருப்பி போட்டு வேகட்டும். கொஞ்ச நேரம் திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும், உள்ளக்கிறதும் நல்லா வெந்து இருக்கும், அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. நல்லா நம்ம இந்த பால் ஊற்றுனதுனால இந்த ஆம்லெட் வந்து நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். அப்படியே மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுக்குன்னாக்க அந்த எண்ணெயிலேயே வெந்ததுன்னா தான் அந்த ஆம்லேட்டு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். கடையிலலாம் இப்படி தான் செய்வாங்க. இல்லாட்டி எண்ணெய் ஊற்றலைன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்திங்கன்னா கரண்டியோடவே ஒட்டிக்கும். பாருங்கள், இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றி சாதாரணமாக அப்படியே அதுவே திரும்பிக்குது பாருங்கள். நம்ம எண்ணெயுமே செய்ய தேவையில்லை, இப்படி ஆட்டினாலே திரும்பிக்குது. வேகட்டும். நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. சிம்மிலே தான் இருக்கணும், ஃபாஸ்ட்டு வைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, கரண்டி ஆம்லேட் ரெடி. இது பாருங்கள், உள்ளெல்லாம் எப்படி வெந்துட்டுருக்கு பாருங்கள், பூவாட்டை வந்துட்டுருக்குது. இவ்வளோதாங்க கரண்டி ஆம்லேட். அடுத்து இன்னொரு ஆம்லேட் பார்க்கலாம். நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம்.
ஒரு கப் எடுத்து முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அடுத்து ஒரு வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம்ப்பா. ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அதுலேயே பொடியாக நறுக்கி சேருங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. பெருமிளகாத்தூள் அது ஒரு சிட்டிகை. இவ்வளோதாங்க இந்த ஆம்லேட்டுக்கு. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு மிளகுத்தூள் சேர்க்காத இது தோசைக்கல்லில் ஊற்றுற ஆம்லேட்டு. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்க்குறது ஒரு ஆம்லேட். அதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக சிம்பிளாக நம்ம வீட்டுங்களில் செய்கிற ஆம்லேட் இதுங்க. தோசைக்கல்லை நல்லா தேய்ச்சிட்டு சுற்றியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. இது ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நான் இந்த ஆம்லேட் சுடுறாங்காட்டிக்குமே கரண்டி ஆம்லேட் காலி ஆயிடுச்சுங்க. எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இது தோசைக்கல்லில் ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப சூப்பராக வந்துடும். தோசையே உங்களுக்கு வரலைன்னா கூட ஒரு ஆம்லேட் போட்டு நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். நல்லா சூப்பராக வரும் தோசை. இது போல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திருப்பி போட்டு நல்லா வெந்த உடனே எடுக்க வேண்டியதாங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. அவ்வளோதான். எப்படி 2 ஆம்லேட்டும் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.